திருப்பி இடைத்தேர்தலில் மதிமுக சின்னத்தில் வெளியே போட்டீங்களா? அதாவது சட்டப்படி பார்த்தீங்கன்னா மதிமுக எம்எல்ஏ கிடையாது, அவங்க திமுக எம்எல்ஏ தான். எங்க எதுவும் ராஜினாமா பண்ணிட்டாங்களா? அவங்க அடிப்படை உறுப்பினர் ராஜினாமா பண்ணி திமுக உறுப்பினர் ஆகி காடை வாங்கிட்டு தான் நின்றுருக்கிறாங்க. இது லீகாலிட்டி பார்க்கும்போது அவங்க தே ஆர் நாட் எம்டிஎம்கே எம்எல்ஏஸ், தே ஆர் டிஎம்கே எம்எல்ஏஸ். மதிமுக எம்எல்ஏக்கள் இருவர் ராஜினாமா செய்ய போகிறார்களா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக எம்பி துரை வைகோ பதிலளித்துள்ளார். அவங்க அதே நபர்கள், நீங்க மற்ற இயக்கங்கள் இருக்கவங்க மற்ற தவறுகள் செஞ்சவங்க இந்த இயக்கத்துக்கு வரும்போது ஒரு 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 பொலிட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது அந்த தலைமை தாவைக்கோட தலைமை அதை பார்த்துக்குவாங்க. துரதிருஷ்டவசமா திமுக சின்னத்தில் நின்று போட்டியிட்ட மதிமுக எம்எல்ஏக்கள் 2 பேர் ராஜினாமா பண்ணுவாங்க சார். திருப்பி இடைத்தேர்தலில் மதிமுக சின்னத்தில் வெளியே போட்டீங்களா? அதாவது சட்டப்படி பார்த்தீங்கன்னா மதிமுக எம்எல்ஏ கிடையாது, அவங்க திமுக எம்எல்ஏ தான். எங்க எதுவும் ராஜினாமா பண்ணிட்டாங்களா? அவங்க அடிப்படை உறுப்பினர் ராஜினாமா பண்ணி திமுக உறுப்பினர் ஆகி காடை வாங்கிட்டு தான் நின்றுருக்கிறாங்க. இது லீகாலிட்டி பார்க்கும்போது அவங்க தே ஆர் நாட் எம்டிஎம்கே எம்எல்ஏஸ், தே ஆர் டிஎம்கே எம்எல்ஏஸ். ஆனால் எங்கள் கட்சிக்காரங்க எங்க கூட தான் இருக்கிறாங்க. அது ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு அந்த மாதிரி வரும்போது எந்த சூழ்நிலை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துறாங்க, அது நம்ம எப்படி எந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கணும், அது கட்சியுடைய தலைமை முடிவெடுக்கும். முதல்ல கூட்டணியில் நாங்கள் இருக்கிறது தொடர்ந்து அது குறித்தான முடிவு பொறுத்த வரைக்கும் 27ஆம் தேதி புதுக்குள்ள நாங்கள் முடிவெடுப்போம். நம்ம இன்னைக்கு அதை சொல்ல முடியாது. நம்ம 27ஆம் தேதி கூட்டம் இருக்கு. அதுக்கு முன்னாடி தாதவ தலைவரை சந்திச்சதுல சில அரசியல் கருத்து பரிமாறப்படுது. அரசியல் கருத்து ஒன்றும் பரிமாறல. என்னன்னா, சில வாரங்களுக்கு முன்பு நம்ம தூத்துக்குடியில நச்சு ஆலை ஸ்டெர்லைட் திரும்பிய துவக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை வேதாந்தா குழுமம் ஈடுபட்டிருக்குங்கிற ஒரு தகவல் உங்களை மாதிரி பத்திரிகையாளர் மாதிரி அவங்க மூலியமா தெரிஞ்சது. தலைவர் வைகோ ஒரு அறிக்கை விட்டார். அந்த நச்சு ஆலை பொறுத்த வரைக்கும், ஸ்டெர்லைட் பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாடு, அது அந்த அந்த பகுதி தூத்துக்குடி மாத்திரம் கிடையாது, தென் மாவட்ட அந்த சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து, விவசாயிகளுக்கு, நீங்க மீனவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆபத்தா இருக்கிற சூழ்நிலையினாலதான் மக்கள் மன்றத்திலே நீதிமன்றத்திலே வாதம் அடிக்கிட்டு 25 வருஷம் போராட்டம். இன்னைக்கு அதை நம்ம அப்புறப்படுத்துறோம். கிட்டத்தட்ட 13 பேர் இறந்தாங்க கடைசியா அந்த போராட்டத்துல. இப்படிப்பட்ட ஒரு நச்சு ஆலையை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.